வணக்கம் நண்பர்களே. தாவேக தலைவர் விஜய், நடிகர் விஜயினுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர், டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர், அவர் ஒரு விழாவில் பேசிய பேச்சு தான் இப்போது அதை குறித்த பதிவு தான் இது. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அண்ட் மீடியா அகாடமி அந்த நிகழ்ச்சி நடத்திய அமைப்பின் பெயர். அதில் சிலருக்கு விருதுகள் வழங்கி அவர் பேசுகிறார். அப்போ சொல்கிறார், கலைஞரை ஆதரித்து 1987 கலைஞருக்கு நீதிக்கு தண்டனை அப்படின்னு கலைஞருடைய கைதை எதிர்த்து அவர் ஒரு படம் எடுத்ததாக கூறுகிறார். கலைஞரின் நீதிக்கு தண்டனைங்கிற படம் வந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை கலைஞரை ஆதரித்தவர் எடுத்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல. 87 கலைஞர் கைது செய்யப்பட்ட போது அப்படின்னு சொல்கிறார். அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார். நான் எதிர்த்து படம் எடுத்தேன். ஒரு முதலமைச்சராக மாற்றுக் கட்சி இருக்கும் பொழுது நான் எதிர்க்கட்சி தலைவரை ஆதரித்து படம் எடுத்தேன். அந்த தைரியம் இப்போ இருக்குது. தப்பு நடந்தால் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஒரு தப்பு நடக்குது, என்கிட்ட இருந்த ஆயுதத்தை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமாக சொல்கிறார். இப்போ இருக்கிறது என்னுடைய ரத்தம், என்னுடைய ஜீன். யாரை? விஜயை. அவர் அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பார், அநீதிக்கு எதிராக போராடுவார், அவருடைய போராட்டம் வெற்றி பெறும் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு பேச்சு கொடுக்குறார். யார்? எஸ்.ஏ. சந்திரசேகர். அப்போ அவருடைய பேச்சுப்படி பார்த்தா அநீதி எங்கே நடக்குது அப்படின்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அரசாங்கத்தினால் அந்த அநீதி நடப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இந்த குறிப்பிட்ட இந்த அநீதி எதிர்த்து விஜய் போராடுவார் என்று தான் நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. முதலில் நான் கேட்பது நம் சேனல் வாயிலாக எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் விஜய்க்கும், நீங்கள் நீதிமான் என்பதை முதலில் நிலைநாட்டுங்கள். நீங்கள் யாருக்கு தண்டனை கொடுக்க போகிறீர்கள் என்பது வேறு விஷயம். யாரை நோக்கி உங்களுடைய ஆயுதத்தை உபயோகப்படுத்தப் போகிறீர்கள், பிரயோகப்படுத்தப் போகிறீர்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் முதலில் நீதிமான் என்பதை நிறைவேற்றுங்கள். நீதிமான் என்பதை நிரூபியுங்கள். எப்படி நிரூபிக்கிறது? உங்கள் கணக்கு வழக்கெல்லாம் நான் காட்ட சொல்லலை. நீங்கள் பொதுவெளியில் நடத்தும் கூட்டங்களுக்கு, மாநாடுகளுக்கு, தேர்தல் பிரச்சாரத்திற்கு யார் உங்களுக்கு நன்கொடை கொடுத்தது? என் பணத்தை தான் நான் செலவு செய்தேன். யாராவது ஒருவரை அடையாளம் காட்டுங்கள். என் கூட்டத்திற்கோ என்னுடைய மாநாட்டிற்கோ அவர் நன்கொடையாளராக யாராவது இருந்திருந்தால் அதை அடையாளம் காட்டுங்கள் என்று துணிச்சலாக சொல்லக்கூடிய அந்த தைரியம் இருந்தால் மக்களிடம் இனி விஜய் பேச்சு ஈடுபடும். இல்லை என்றால் அவர் தந்தை மீதும் எனக்கு மதிப்புண்டு. எஸ்.ஏ. சந்திரசேகர் மிகப்பெரிய டைரக்டர், மதிப்புண்டு. ஆனால் வெறும் பேச்சாகவே முடிந்து விடக்கூடாது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.